ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஊற வச்சு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா முட்டை 4 முட்டை அடித்து ஊற்றிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கேரட் வெட்டி வச்சுருக்கோம், கோஸ் கொஞ்சம், அப்புறம் ப்ரோக்கோலி கொஞ்சம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டி வச்ச வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் போட்டு மேஷ் பண்ணிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போட்டுக்கலாம். போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு இந்த சுடு தண்ணியில் நம்ம பாஸ்மதி அரிசியை போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம், அப்போ தான் ஒட்டாமல் வரும். அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு என்ன பண்ணலாம், முட்டை அடித்து வச்சுக்கிற முட்டையை அதில் ஊற்ற போகிறோம். முட்டையை ஊற்றி கிண்ட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டுங்க. ஓரளவுக்கு இந்தமாரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே அது ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுருங்க. அப்புறமேட்டு பச்சை மிளகா, அப்புறம் பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போடுங்க. அப்புறம் வெங்காயம் போடுங்க. அப்புறம் கோஸு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ரெடி ஆகிட்டுருக்குன்னு? நல்லா இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கேரட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மௌனராகம் படம் ஓடிட்டுருக்கு. மௌனராகம் படம் பார்த்துக்கிட்டே சமைச்சிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வெட்டி வச்சுருந்த ப்ரோக்கோலி, கொஞ்சமாக எலுமிச்சை சாறு, அப்புறம் பெப்பரு, அப்புறம் சர்க்கரை போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. வாங்க போய் அரிசியை பார்ப்போம். இந்தமாரி 90% இந்தமாரி வெந்திருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நல்லாயிருக்கும். அது வடிச்சுக்கலாம். வாங்க அதை வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பரப்பி விடுங்க, அப்புறம் கொஞ்சம் இதாகும். அதுவும் கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம். நல்லா கிண்டுங்க. தனியாக எடுத்து உப்பு போட்டு குடிங்க, நல்லாயிருக்கும். அது முட்டையை அதில் போட்டுக்கலாம். போட்டு எப்பயும் போல் இது பண்ணுங்கள், ஸ்டிர் பண்ணுங்கள். அப்புறம் வச்சிருந்த அரிசியை அதில் கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை கொட்டி கிண்ட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. பார்க்கவே ஆஹா, எப்படி மழை சாரல் போல் விழுது பாருங்கள். ரைஸோட அந்த காய்கறி இதெல்லாம் வச்சு சாப்பிடக்குள்ள ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது.